அது எல்லாத்தையும் கொத்தி வச்சிரும். அந்த பாம்புக்கு பயந்துக்கிட்டு யாரும் போறதில்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த முனிவர் வந்து அந்த புன்முறுவல் புன்னகையா சிரிச்சுட்டு அந்த ஒத்தையடி பாதையிலேயே நடக்க ஆரம்பிச்சாராம். அந்த மக்கள் சொல்கிறதெல்லாம் எதுவும் காதில் வாங்காமல் ஒத்தையடி பாதையிலேயே நடக்க ஆரம்பிச்சாராம். அந்த ஒத்தையடி பாதையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனாராம். போனோடனே அந்த பாம்பு அங்கே இருந்துச்சாம். இவரை பார்த்தோன்னே அந்த பாம்புக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த முனிவர்கிட்ட அந்த பாம்பு பேசிச்சான். ஏன் வந்து மக்கள் எல்லாம் வந்து இந்த காட்டு வழியாக வந்த பாதையில் யாருமே வரமாட்டேங்கிறாங்க? நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு இந்த பாம்பு சொல்லிச்சான். அப்போ அந்த முனிவர் வந்து அந்த பாம்புக்கிட்ட பேசினாராம். இந்த வழியாக வந்தால் நீ தான் எல்லாத்தையும் கொத்தி வச்சிடுறியாமே, நீ கடிச்சு வச்சிடுறியாமே வாயில், அதனால தான் யாரும் பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க. நீ வந்து கடிக்காமல் இருந்தீங்கன்னா எல்லோரும் இந்த வழியாக வந்திருப்பாங்க. நீ கடிக்கிறதுனால தான் யாரும் இந்த வழியாக வரமாட்டேங்கிறாங்க. நீ தனிமையாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அந்த ஆசிரமத்துக்கு நடந்து போயிட்டாராம். அப்புறம் பார்த்தா ஒரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு மறுபடியும் அந்த பாதையில் ஆசிரமத்திலேருந்து அந்த பாதையில் நடந்து வராராம். நடந்து வர்றப்போ அந்த ஒத்தையடி பாதையில் அவ்வளோ மக்கள் நடந்து வந்தாங்களாம். அதாவது அந்த ஊர் மக்கள் அந்த ஒத்தையடி பாதையிலேயே வராமல் இருந்தவங்க அவ்வளோ மக்கள் அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து வந்தாங்களாம். உடனே முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். பரவாயில்லையே, நம்ம ஒருத்தன் வந்தோம், மக்கள் எல்லாம் பயப்படாமல் இப்போ எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே அந்த காட்டுக்குள்ளே நடந்து போனாராம். நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே அந்த பாம்பு வந்து அங்கே மேலெல்லாம் அடிபட்டு அடி வாங்கி மேலெல்லாம் புண்ணாகி படுத்துருந்துச்சான். அப்போ அந்த முனிவர் போய் அந்த பாம்புக்கிட்ட உக்காந்து கேட்டானாம். அந்த பாம்புக்கிட்ட, ஏன் வந்து நீ இப்படி அடிபட்டு அடி வாங்கி மேலெல்லாம் புண்ணாகி இப்படி படுத்துருக்கிற, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பாம்பு சொல்லிச்சான், முனிவரே நீங்கள் தான் சொன்னீங்க, இந்த வழியாக யார் வந்தாலும் நான் கடிக்கிறதுனால தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ நீ தனிமையில் இருக்கேன்னு சொன்னீங்க, அதனால் இங்கிட்டு வர்றவங்கள யாரையும் நான் கடிக்கிறதில்ல. அதனால் அந்த மக்கள் வந்து நான் கடிச்சிருவனோ என்னமோ அப்படின்னு பயந்து என்னைய அடித்து போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னுச்சான் அந்த பாம்பு. அதுக்கு அந்த முனிவருக்கு சொன்னாராம், உன்னைய வந்து நான் யாரும் வழி மேலே நடந்து வந்தால் கடிக்காதேன்னு தான் சொன்னேன். ஆனால் உன்னைய யாராவது வந்து துன்புறுத்த வந்தால் உன்னைய சீராதேன்னு நான் சொன்னேனா? சீராத அப்படின்னு நான் சொன்னேனா? யாரும் வந்தால் அவங்கள கடிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். உனக்கே ஒரு ஆபத்து வரும்போது நீ சீர வேண்டியதானே? உன்னைய சீராதேன்னு நான் எப்போது சொன்னேனா? அதனால தான் நீ இந்த நிலமையில் இருக்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த கதையோட தத்துவம் என்னன்னா, நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். யாரோடைய பிரச்சனைக்கும் போகக்கூடாது. யாரையும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களால நம்மளுக்கு ஒரு தொல்லை, நம்மளை வந்து நம்மளை வந்து பாதிப்புக்குள்ளாக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்து நம்ம பயப்படாமல் சீரணும். அப்போ தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும். அதுதான் இந்த கதையோட தத்துவம். கதை நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு லைவில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா?